ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 26, 2025. தபஸ்விகளாகிய நாம் அனைவரும் இப்போது நிராகார நிலையில் நிலைத்து விடுவோம். நமது தவத்திற்கான பலனே கடைசியில் நாம் நிராகார நிலையில் நிலைத்து விட வேண்டும். அதற்காக நாம் நடந்தாலும் திரிந்தாலும் பயிற்சி செய்ய வேண்டும். நான் இந்த உடல் இல்லை, நான் உயிரோட்டமான ஆத்மா, ஜொலிக்கக்கூடிய ஜோதியாவேன், மாஸ்டர் ஞான சூரியனாவேன், தூய்மை தன்மையின் சூரியனாவேன். நான் இந்த உடலில் அவதரித்திருக்கின்றேன். இவ்வாறு பயிற்சி செய்வதால் நமது சித்தம் அமைதியாக இருக்கும். மேலும் வீணான எண்ணங்களிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருப்போம். ஏனென்றால் வீணான எண்ணங்கள் மனம் புத்திக்கு மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றன. கூடவே காரியங்களை செய்யும் போதும் உணவருந்தும் போதும் நான் ஃபரிஷ்தா என்ற பயிற்சியை மேற்கொள்வோம். நான் மேலிருந்து அவதரித்த ஃபரிஷ்தா ஆவேன். நான் ஒளிமயமான உடலில் வீற்றிருக்கிறேன். அவ்வப்போது தன்னை ஆகாயத்தில் பாருங்கள். அவ்வப்போது உடலில் அவதரித்திருப்பதாக காணுங்கள். ஃபரிஷ்தாவின் காரியமோ அனைவருக்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை கொடுப்பதே ஆகும். ஏனென்றால் நாம் மேலிருந்து வந்ததே ஓர் உயர்ந்த காரியத்தை செய்வதற்காகவே. நாம் அனைவருக்கும் சகாஷ் கொடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். நாம் பிறருக்கு நல்ல அதிர்வலைகளை பரவச் செய்வது அனைத்திலும் பெரிய உதவியாகும். அதற்கு பிரதிபலனாக நாம் எதையும் எதிர்பார்க்கலாகாது. கொடுப்பது மட்டுமே நமது காரியமாகும். இவ்வுலகின் வாயுமண்டலத்தை நாம் தூய்மையாக்க வேண்டும். மனித ஆத்மாக்களின் துக்கங்களை போக்க வேண்டும். நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். எனவே நடந்து திரிந்தபடி நான் ஃபரிஷ்தா என்று பயிற்சி செய்வோம். தண்ணீர் அருந்தும் போதும் நான் ஃபரிஷ்தா ஆவேன் என்று பயிற்சி செய்வோம். உணவருந்தும் போது நான் தூய்மை தன்மையின் ஃபரிஷ்தா என்று 10 முறைகள் நினைவு செய்வோம். உறங்குவதற்கு முன்னர் 10 முறைகள் நினைவு செய்வோம். இருசக்கர வாகனம் ஓட்டும் போதும் நான் ஃபரிஷ்தா என்று நினைவு செய்து கொண்டே இருப்போம். என்னிடமிருந்து நாலாபுறங்களிலும் ஒளிக்கிரணங்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. இவ்வாறு பயிற்சி செய்வோமானால் நமது புத்தியானது தேகதாரிகளின் பக்கம் ஒருபோதும் செல்லாது. நமது பார்வை ஆன்மீகமானதாக ஆகிவிடும். மேலும் நமக்குள் ஆன்மீக சக்தி நிறைந்து கொண்டிருக்கும். ஆன்மீக பார்வையின் மூலம் நாம் உலகிற்கே சக்திசாலியான அதிர்வலைகளை பரப்ப முடியும். நமது கிரணங்கள் நாலாபுறங்களிலும் பரவிக்கொண்டிருக்கும். எனவே நாம் அனைவரும் காரியங்களை செய்தபடி உயர்ந்த பயிற்சியினையும் மேற்கொள்வோம். இவ்வுலகிலேயே நாம் இல்லாதது போன்று ஆகிவிட வேண்டும். நாமோ சாட்சி பார்வையாளராக இருக்கின்றோம். ஃபரிஷ்தா மேலிருந்து வந்தார், இவ்வுலகை பார்வையிடுகிறார். இங்கிருக்கும் மனிதர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள்? இங்கே என்ன நிலைமை இருக்கிறது? எவ்வாறு உலகத்தவர் அசுர சம்பிரதாயத்தினராக இருக்கிறார்கள்? எவ்வாறு மனிதருக்குள் விகாரங்கள் பகிரங்கமாக வெளிப்படைந்த நிலையில் இருக்கின்றன? இவற்றை ஒரு ஃபரிஷ்தாவை போல சாட்சி பார்வையாளராக பாருங்கள். ஏன் இப்படி ஆகிவிட்டது? மக்கள் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்ற கேள்வியே வரக்கூடாது. சாட்சி பார்வையாளர் என்றாலே ஏன் என்ற கேள்வியிலிருந்து சதா விடுபட்டவர். வெறும் பார்க்கக்கூடியவர்கள்தான். அதை பற்றி கவலைப்படுபவர்களோ சிந்தனை செய்பவர்களோ அல்ல. அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏனென்றால் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ கலியுகத்தின் கடைசியில் அவ்வாறுதான் நடக்கும். இவற்றில் எந்த மாற்றமும் செய்ய இயலாது. மாற்றம் செய்யக்கூடியவர்களோ நாம் தான். பாபா இப்போது நம் மூலமாக இந்த யுகத்தையே முற்றிலும் மாற்றிவிடுகின்றார். எனவே இன்று முழு நாளும் ஒளி உடலில் தன்னைத்தான் காணுங்கள். ஆத்மாவாகிய நான் நெற்றியில் ஜொலிக்கும் நட்சத்திரமாக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஃபரிஷ்தாவாகிய நான் எனது ஒளிக்கிரணங்களை பரவச் செய்து கொண்டிருக்கின்றேன். மேலும் அவ்வப்போது சாட்சி பார்வையாளராக ஃபரிஷ்தாவாக வாழ்க்கையின் நாடகத்தை காணுங்கள்.
நடக்கக்கூடிய சம்பவங்களை பாருங்கள். மேலும் பயிற்சி செய்வோம். நான் பரிஷ்தா ஒரு புறம் நின்று கொண்டிருக்கிறேன். என் நெற்றியிலிருந்து ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டு முழு உலகிலும் பரவுகின்றன. இதன் மூலம் மிகுந்த சுகம் நிறைந்த அனுபவம் ஏற்படும். மேலும் பிறருக்கும் நம்மால் உதவி செய்ய முடியும். ஓம் சாந்தி.